திருநங்கை விஜய் வைஷு நாஞ்சில் விஜயனோட இஷ்யூ உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி நாஞ்சில் விஜயன் விஜய் வைஷு கிட்ட பாலியல்ல ஈடுபட்டதாகவும் வைஷு கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கி ஏமாத்திட்டதாகவும் கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாளா அமைதியா இருந்த நிலையில இப்ப மறுபடியும் இவங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. விஜய் வைஷு நாஞ்சில் விஜயன் கூட இருக்க மாதிரியான நிறைய ரீல்ஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்து கடுப்பான நாஞ்சில் விஜயன் விஜய் வைஷு நாஞ்சில் விஜயன் கிட்ட பேசின ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருக்காரு. இப்பயும் சொல்றேன், அதே அட்வொகேட் தான் என்ன பண்ணானா பிரபு என்கிட்ட நான் சொன்னேன், எங்க இது மாதிரிலாம் கேக்குறாங்கன்னு நான் அவன் காதுல கூட இன்டர்வியூல கேட்டேன். இது மாதிரிலாம் சொல்றாங்க என்னன்னா அப்படி சொல்லுன்னா நாளைக்கு என்ன சொல்றான்னா என்ன பார்க்கும்போது நான் அவங்கிட்டயே கேட்டேன், டேய் என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படின்ட்டா கேட்டா வேற கேஸ் எல்லாம் சும்மா எல்லாம் எடுக்க மாட்டான். கமிஷன் ஆபீஸ்ல என்ன உனக்கு சும்மா ஒரு கேஸ் எடுத்துருவாங்களா? ஆர்டிஸ்ட நீ ஒரு நடிகையா இருக்க, அவரு ஒரு நடிகனா இருக்காரு, அப்படி இருக்கும்போது சும்மா கேஸ லவ் பண்ணேன் எனக்கு சேர்த்து வைங்கன்னா சும்மா எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. உன்னை ஏமாத்தினான்னு சொல்லு, காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லி கொடுத்தான். ஆனா தேவையா பையன் அப்படியே அப்புறம் மாறி நடிச்சான் என்கிட்டயே. எதுக்கு நடிக்கிறான் தெரியல. இந்த ஒரு காரணத்தால என்ன நடந்ததுன்னா, ஜாய் கிரசல்ல இருக்கல மாதம்பட்டி ரங்கராஜ் அட்வொகேட் ரொம்ப ஸ்ட்ராங் போலகுதுன்ட்டு பைத்தியக்கார புதி இவங்கிட்ட வந்துச்சு. யாருக்கிட்ட? இவன் பிரபு கிட்ட. இந்த நாய் கிட்ட வந்து இந்த நாய் தான் அப்படி இப்படின்னு செல்வாக்கு கில்வாக்கு ஊதி எல்லாம் பேசுவாங்கல்ல, அதை ஏதோ கரெக்ட் பண்ணிட்டான். அது அங்கிள் சோக்கு தான். அது இவன் கூட கரெக்ட் ஆயிட்டு நல்ல ஃப்ரெண்டா பேசிட்டு அப்படி இப்படின்னு மீட் பண்ணிக்கிட்டு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு சிஎம் வரைக்கும் பார்க்க போயிடுச்சு. ஜாய் கிஸ்லாவா? ஆமா, அது பிரபுக்கு ரொம்ப க்ளோஸா? ஐயோ கடவுளே, நம்ம விஷயத்தினாலதான்டா அது க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பிரபு பழக்கம் கிடையாது. இந்த கேஸுக்கு வந்ததுனால பிரபு வெயிட் அப்படின்னு சொல்லிச்சு. கேஸ்க்காக வரும்போது நான் ஜாய் கிரிசல்லா பத்தி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, நீங்க சொன்னீங்க நீதி கிடைச்ச மாதிரி எனக்கு நீதி கிடைக்கல, ஒரு நீதி கிடைக்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நீதி கிடைக்கும்? நான் திருநங்கை, ஜாய் கிரிசல்லாவது அவங்க கர்ப்பமா இருக்கேன்னு காட்டுவாங்க, நான் ஒரு திருநங்கையா இருக்கேன், நான் என்னத்த காட்டணுங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னல. இதனால வைரலா போச்சு இந்த வீடியோ. இத வந்து இவன் சாதகமா ஆக்கிக்கிட்டு இவன் வந்து என்ன பண்ணிட்டா, இவளுக்கு நீங்க தானே பாத்தீங்க, நீங்க ரொம்ப கிரேட்டுங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புறம்போக்கு இவங்கிட்ட வந்துச்சு. பிரபு கிட்ட அந்த ஜாய் கிரிசல்ல வந்துச்சு. வேற அட்வொகேட் இவங்கிட்ட வந்ததுக்கு ஆமா, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்கிட்ட வந்து இவன் வேற யாரையோ அட்வொகேட் செட் பண்ணி அந்த கேஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஜெஃப்ரி இருக்கான்ல பிக் பாஸ், அவன் கூட திருவண்ணாமலை கோயிலுக்கு போன விஜய், ஏண்டி நாஞ்சில் விஜயின் வாழ்க்கையை கெடுத்த, இப்ப ஜெஃப்ரி வாழ்க்கைக்கு எடுக்க போறியாடி நடுத்தர குடும்பத்தைன்னு கேக்குறாங்கடா. இல்ல இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து இப்ப உங்க கூட ஃப்ரெண்டா பழகுறேன். இப்பயுமே வந்து சொல்றேன், எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்க மேல ரொம்ப அதிகமான காதல் இருந்தது. ஏன்னா நான் ஒரு சிச்சுவேஷன்ல வீட்டை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு துணையா இருந்தீங்க, ஒரு நண்பரா இருந்தீங்க, எனக்கு ஒரு ரொம்ப ஆறுதலா பினான்சியலாவும் ஒரு நட்பு ரீதியாவும் ரொம்ப துணையா இருந்தீங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் காதல் வந்திருக்கும். அந்த காதல் தான் வந்து என்னைக்காதெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, என்னடா இது இன்னைக்கு நல்லா ஆயிட்டோம் அப்படின்னும் போது நாஞ்சில விட்டுட்டோமா அப்படின்னு இருக்க கூடாது. 1000 ஆம்பளைங்க வந்தாலும் நாஞ்சில விடக்கூடாது, அவன் தான் எனக்கு அதெல்லாம் எனக்கு துணை இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த காதல் மட்டும்தான். அதை தவிர்த்து இன்னைக்கு நாஞ்சில விட வேற பெட்டரா இருக்காங்க, பணம் கொடுக்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நான் போகல. உண்மை இதுதான். அந்த விஷயம் நடந்தது. அப்படி இருக்கும் போது எனக்கு ரொம்ப மனசார ஹர்ட் ஆச்சு. அப்படி இருக்கும் போது ஏதோ நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாட் எவர் இட் இஸ். பட் அந்த இடத்துல வந்து இன்டர்வியூல நான் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அது உங்களை புண்படுத்தணும்ன்றதுக்காக கிடையாது. என்னை விட உங்களுக்கு ரொம்ப மனதளவுலயும் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நான் என்ன ஈடு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. நான் நடுவுல கூட சொன்னேன் உங்ககிட்ட, விஜய் எனக்கு ரொம்ப சூசைட் பண்ணிக்கணும்னு தாட் கூட வந்தது. அதுக்கும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்னமா சொன்னீங்க? எனக்காவது நீங்க அது பண்ணிட்டீங்கன்னா காலம் ஃபுல்லா அது ஒரு மார்க்காவே இருக்கும், திருநங்கை ஏமாத்தி சாவடிச்சிடான்ட்டு, அந்த தப்ப பண்ணாதீங்க நீங்க. நான் விட்டுட்டேன். அப்ப யோசிச்ச ஒரே விஷயம்தான், நான் கார் வாங்கணும், அதுக்காக லோன் கட்டணும், அதுக்காக என் குடும்பத்துக்காக ஓடணும், குழந்தைக்காக ஓடணும் அப்படின்னு வாழலாம்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்பயும் சொன்னா அந்த ஒரு விஷயம் தான். இன்னி வரைக்கும் நான் உங்களை எந்த லைஃப்லயுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவ்வளவுதான். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். தயவு செய்து ப்ளீஸ் நீங்க என்னை என்னைக்குமே தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்பவுமே உங்களோட டிராவல் பண்ணுவேன்.
இன்னைக்கு இல்ல, எப்ப வேணா திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி வைஃபுக்கு ஒரு பிரச்சனை, முதல்ல யார் வராங்கன்னு தெரியாது, ஆம்பளை பொட்டைங்க எல்லாம் ஓடிடுவானுங்க. வைஷு வந்து நிப்ப முதல்ல, உங்க வீட்டுல நல்லதோ கெட்டதோ சரி, ஃபோன் பண்ணி வைஃப் என்ன ஒருத்தன் சண்டை போட்டான் ஈசிஆர்ல ஓஎம்ஆர்ல வண்டியை புக் பண்ணி ஓடி வந்து சண்டை போடுறாங்க முதல் நாள் நான் தான். மத்த ஆம்பளைங்க பேர் புகழ் இந்திரஜா ரோபோ சங்கர் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. மறுநாள் காலைல வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, நான் ஓடி வருவேன். விஜய் உனக்கு ஒன்னா நான் வருவேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா தெரியாம என்ன மன்னிச்சிடுங்க. சரியா? சரிங்க ஜி, நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அடிக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க. ஓகே, நன்றி. பாய், குட் நைட். தேங்க்யூ, குட் நைட். இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருக்குது. நாஞ்சில் விஜயன் வெளியிட்ட ஆதாரத்தில் விஜய் வைஷு தான் நாஞ்சில் விஜயன் கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பேசுகிற மாதிரி இருக்குது. இதை பார்த்த நெட்டிசன்கள் பலருமே விஜய் வைஷுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த ஆடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.